செங்கடலுக்கு அடியில இன்னைக்கும் எகிப்திய ரதங்களோட சக்கரங்கள் கிடக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது வெறும் பவளப்பாறைகள் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான வரலாறு இருக்கு. யாத்திராகமம் 14ல இஸ்ரவேலர்களை பார்வோன் ராணுவம் துரத்தினப்போ முன்னாடி இருந்த கடல் பெரிய தடையா இருந்துச்சு. ஜனங்க அலறாங்க. ஆனா மோசே சொன்னாரு, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் தன் கோலை நீட்டினாரு. தேவன் ஒரு பலத்த காற்ற வீச செஞ்சு கடலை 2ஆ பிளந்து பாதையை உண்டாக்குனாரு. லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த கடலுக்குள்ள இறங்குனாங்க. இப்ப கேள்வி, இது நிஜமாவே நடந்ததா? பார்வோனோட 600 ரதங்களும் அந்த கடலுக்குள்ள துரத்திட்டு வருது. விஞ்ஞானிகள் நுவைபா கடற்பகுதியில 200 அடி ஆழத்துல பார்த்தப்போ அங்க ஒரு மிகப்பெரிய அதிசயம் காத்துட்டு இருந்தது. அங்க மட்டும் கடலுக்கு அடியில ஒரு ரோடு மாதிரியான மேடு இருக்கு. அது மேலதான் ஜனங்கள் நடந்து போயிருக்காங்க. அங்க கிடைச்ச 8 ஆரங்கள் கொண்ட சக்கரங்கள் எகிப்திய 18வது வம்சத்துக்கு உரியது. இது வேதாகமம் சொல்றது உண்மைன்னு உரக்க சொல்லுது. மனுஷன் முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல தேவன் ஒரு பாதையை உருவாக்குவாரு. அன்னைக்கு செங்கடலை பிளந்த அதே தேவன் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்கி வழி உண்டாக்குவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு வழி உண்டானது போல உங்க வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கும். இந்த உண்மை இன்னொருத்தருக்கு நம்பிக்கையை தரும்னா அவங்களுக்கு பகிருங்க. தேவன் வழி உருவாக்குவார்னு நம்புறீங்களா? அப்படின்னா கமெண்ட்ல ஆமேன்னு எழுதுங்க. ஆமேன்.